ஜி இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். அது முன்னாடி பார்த்தா நேற்று வந்து எப்படி அடிச்சிருக்கான் வரலாம் பார்த்துட்டு போயிடலாம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 494 ஓகேவா, ஏபி 49. அதுக்கு முன்னாடி நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி 49 கொடுத்துருந்தேன். 49 எதுக்காக கொடுத்து சொல்லி நேற்று வீடியோவில் நான் டெமோவில் சொல்லியிருப்பேன். என்ன ரீசன் மட்டும் திருப்பி பார்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு டீப்பாக பார்க்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் கெஸ்ஸிங் எடுக்கலாம். என்னென்னா இங்கே ஏசி பாருங்கள் 89 ஓகேவா, ஏசி 89. 89ல் ஒரு நம்பரை கம்மி பண்ணால் 88 ஓகேவா. கரெக்டாக ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 88 சொல்லி முடிச்சிருப்போம் ஓகேவா. 89லேருந்து ஒரு நம்பர் கம்மி பண்ணி 88 சொல்லி முடிச்சிருப்பான். கரெக்டாக 3 நாள் கேப் ஓகேவா. இதுலேருந்து 3 நாள் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஏசி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 52 அடிச்சிருப்பான். ஏசி 52. அப்போது 52ல் ஒரு நம்பரை கம்மி பண்ணால் 51. இங்கே வந்து ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 51 சொல்லி முடிச்சிருப்பான். ஏபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கம்மி பண்ணி 51 சொல்லி முடிச்சிருப்பான் ஓகேவா. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நல்ல பேட்டர்ன் இது. ஏசி பாருங்கள் 52. 52லேருந்து ஒரு நம்பரை கம்மி பண்ணால் 51 ஓகேவா. 51 சொல்லி அடிச்சிருப்பான். இங்கே இப்போது இங்கே ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 50 அடிச்சிருப்பான் ஓகேவா. அப்போ இங்கே ஏசி 50ல் ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 49. அப்போ ஏபி ஒரு 49 வரணும். கரெக்டாக 3 நாள் விட்டு பாருங்கள் ஏபி ஒரு 49 வரணும். நான் இங்கே 49 தான் கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா 49 சொல்லி அடிச்சிட்டான். இதை எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல பேட்டர்ன் அது. ஆனால் பார்த்தா ஒரு நாள் தள்ளி அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுது. நம்ம இந்த மாதிரி நல்ல பேட்டர்ன் எடுப்போம், இது வரல சொல்லிட்டு விட்டுடுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் இல்லை 2 நாள் தள்ளி அடிச்சுட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் மாறிடுது. பாருங்கள், வீடியோ பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு நேற்று பி போர்டு 9 வந்திருந்தா கூட 49 ட்ரை பண்ணிக்கலாம் ஓகேவா. இதை மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேவா. இப்போது இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் ஒன்று போயிடலாம் எப்படின்னு பாருங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் சொன்ன ரூட்டு தான். 2 பேட்டர்ன் கரெக்டாக அடித்தா 3ஆவது பேட்டர்ன் நம்ம ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. எப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏசி பாருங்கள் 25 ஓகேவா. ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 25. ஏசி 25 அடிச்சிட்டாலேருந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் விட்டு பாருங்கள் பிசி வந்து பார்த்தீங்கன்னா 25 ஓகேவா. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏசி வந்து 25 அடிச்சு தான். ஏசி வந்து 25. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் விட்டு பாருங்கள் பிசி வந்து 25 ஓகேவா. இப்போது அடுத்த நாள் பாருங்கள் ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 17. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் விட்டு பாருங்கள் பிசி வந்து பார்த்தீங்கன்னா 17 ஓகேவா. கரெக்டாக 3 நாள் கேப் ஓகேவா. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 25. அதை எடுத்து பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 25 சொல்லி அடிச்சிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசி 17. அதை எடுத்து பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 17 சொல்லி அடிச்சிட்டான். கரெக்டாக 3 நாள் கேப் ஓகேவா. கரெக்டாக அடிச்சுட்டு வந்தான் ஓகேவா. இப்போ இங்கே ஏசி என்ன அடிக்கிறானோ அதை வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் விட்டு பிசியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா 3ஆவது பேட்டர்ன். அது என்ன வேணால் பண்ணலாம். 3ஆவது பேட்டர்ன் 49 திருப்பி 94 சொல்லி அடிக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணான்னா இங்கேயே 94 சொல்லி இங்கேயே முடிச்சிட்டான். திருப்பி வருமானு தெரியல. அதை அன்றைக்கி பார்த்துக்கலாம். இப்போ இது எதுக்கு சொல்கிறேன் மட்டும் பாருங்கள். 2 பேட்டர்ன் கரெக்டாக அடிச்சிருக்கான் பாருங்கள். என்னென்னா இங்கே ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 25. ஏசி 25 எடுத்து இங்கே பிசியில் 25 அடிக்கும்போது இங்கே அடுத்த நாள் பாருங்கள் ஏசி வந்து 17. அதை எடுத்து பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 17 சொல்லி முடிச்சிட்டான் ஓகேவா. இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே 2 பேட்டர்ன் கரெக்டாக அடித்தா 3ஆவது பேட்டர்ன் நம்ம போகிறதால 2 பேட்டர்ன்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு ஆங்கிளில் எடுக்கிறேன் ஓகேவா. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏசி எடுத்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பிசி பாருங்கள் 35. பிசி வந்து 35. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 நாள் விட்டு பாருங்கள் ஏசி ஒரு 35 ஓகேவா. பிசி 35 எடுத்து கரெக்டாக 7 நாள் விட்டு பாருங்கள் ஏசி ஒரு 35 சொல்லி முடிச்சிட்டான் ஓகேவா. இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பிசி எடுத்து ஏசி அடித்த மாதிரி. இப்போ இங்கே பிசி வந்து 67 ஓகேவா. பிசி 67 அதை எடுத்து நமக்கு கரெக்டாக 7 நாள் விட்டு இன்றைக்கி ஏசி 67 வர வாய்ப்பு இருக்குது ஓகேவா. எங்கே நிறுத்துகிறோம் அங்கே தான் ஆரம்பிக்கிறோம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏசி 25. ஏசி 25 எடுத்து பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 25 சொல்லி முடிச்சிட்டான் ஓகேவா. இங்கே ஏசி 17. அதை எடுத்து தான் பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 17 சொல்லி முடிச்சிட்டான் ஓகேவா. இந்த ஏசி 25 அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இங்கே பிசி ஒரு 35 இருந்தது. அந்த பிசி 35 எடுத்து இங்கே ஏசியில் அடிக்கும் போது ஓகேவா. அப்போது இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏசி 17 ஓகேவா. அதை எடுத்து பிசியில் 17 அடிக்கும் போது இங்கே பிசி வந்து 67 இருக்கும். அந்த 67 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஓகேவா. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியுதுன்னு தெரியல ஓகேவா. நல்ல பேட்டர்ன் இது. டீப்பாக பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே பாருங்கள். பிசி ஒரு 35 ஓகேவா. பிசி 35 அடிச்சிட்டாலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா பிசி வந்து 67 ஓகேவா. பிசி 35க்கு கரெக்டாக 4 நாள் விட்டு பிசி 67. இங்கே ஏசி 35 கரெக்டாக 4 நாள் விட்டு ஏசி வந்து ஏசி 67 சொல்லி வரணும் ஓகேவா. அப்படி 67 வந்து அந்த கேம் கரெக்டாக லாக் ஆகும். அப்போ ஏசி 67 வரணும் ஓகேவா. அப்போ ஏசி 67 எடுத்தாச்சு. அப்போ பி போர்டு என்ன வரும் ஓகே தான் கேம் ஓகேவா. இந்த சி போர்டு அடிக்கும் போதெல்லாம் ஒரு பேட்டர்ன் அடிக்கிறேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சி போர்டு 7 வச்சு என்னெல்லாம் அடிச்சிருக்காங்க மட்டும் பாருங்கள். சி போர்டு 7 வச்சு பாருங்கள். ஒரு 37. போன மாதம் ஒரு 37, ஒரு 27. அடுத்து பார்த்தீங்கன்னா சி போர்டு 7 வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 87. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சி போர்டு 7 வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு
67 ஒரு 17 ஓகேவா. என்ன பண்ணியிருக்காங்க டீப்பாக பாருங்கள். 37 ஓகேவா, 3க்கு பவர் 8, 37க்கு ஒரு 87 ஒரு பேர் முடிச்சிட்டான் ஓகேவா. 37க்கு ஒரு 87 ஒரு பேர் முடிச்சிட்டான் ஓகேவா. இங்கே 67க்கு ஒரு 17 சொல்லி ஒரு பேர் முடிச்சிட்டான் ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 27 தான் இருக்குது. அப்போ 27க்கு ஒரு பேர் முடிக்கணும்னா நமக்கு ஒரு 77 ஓகே. அப்போ பிசி வந்து 77 ஒரு பெண்டிங் இருக்குது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 37க்கு ஒரு 87 சொல்லி முடிச்சிட்டான். 17க்கு ஒரு 67 சொல்லி முடிச்சிட்டான். பி போர்டை மட்டும் பவர் பண்ணிட்டு இப்போ 27 ஒன்று நிறுத்தி வச்சுருக்கான். அந்த 27க்கு ஒரு 77 சொல்லி அடிக்கணும். பி போர்டு பவர் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆல்ரெடி நம்ம வந்து ஏசி வந்து 67 எடுத்துட்டோம். அப்போ 67 வர மாதிரி இருந்தால் நம்ம ஒரே நம்பர் 677 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேவா. 677 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இது வரதுல வாய்ப்பு இருக்கும் ஓகேவா. ஏசி வந்து 67 வச்சு 677 புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பார்த்துக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக டீப்பாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக புரியுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம போகிற சேனல் வந்து பார்த்திங்கன்னா புது சேனல். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணால் கூட இது வந்து காமிக்க மாட்டுது. அதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ பாருங்கள் ஓகேவா. ஓகே, இப்போது அடுத்து இன்னொரு ஆப்ஷன் ஒன்று சொல்லிடுறேன். அடுத்து இன்னொரு பேட்டர்ன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இதை மாதிரி தான் அடிச்சுட்டு வரேன். அந்த எக்ஸாம்பிள் எவ்வளோ சொல்லியிருக்கேன். இதை திரும்பி பார்த்துக்கோங்க. இதை மாதிரி தான் அடிக்கிறேன். அந்த மாதம் ஃபுல்லாக எப்படி அடிக்க போகிறான். அதனால் திருப்பி நம்ம வந்து வீடியோ போடுற ஓகேவா. இதை பார்த்துக்கோங்க. பேட்டர்ன் பாருங்கள். இதை வச்சு பேஸ் பண்ணி ப்ளே பண்ணுங்கள் ஓகேவா. என்னென்னா இது எவ்வளோ டைம் இந்த மாதிரி பேட்டர்ன் சொல்லியிருக்கேன். பாருங்கள், பிசி பாருங்கள் 22, பிசி 22, ஏசி வந்து 24 ஓகேவா. 22க்கு 24 கேப்பில் ஒரு 23 குறையும். அது கரெக்டாக 2 மாதம் கேப்பில் வந்து பார்த்தா கரெக்டாக வந்து முடிச்சிருப்போம் ஓகேவா. 22, 23, 24 ஏபி ஏசிபி சொல்லிட்டு முடிச்சிருப்போம் ஓகேவா. அதே மாதிரி தான் நேற்று கூட ஒரு பேட்டர்ன் ஒன்று சொல்லி நேற்று கூட நான் போஸ்ட் ஒன்று போட்டேன். எப்படின்னா இங்கே ஏசி வந்து பார்த்தீங்கன்னா ஏபி பாருங்கள் 92, ஏபி ஒரு 82. அப்போ ரெண்டுத்துக்கு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 72 வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா வரலை. ஆனால் இதை மாதிரி தான் அடிக்கிறான் ஓகேவா. இதை மாதிரி தான் அடிக்கிறேன். எப்படி மட்டும் டீப்பாக பார்த்துக்கோங்க. இங்கே நோட் பண்ணிக்கோ ஓகே. இங்கே ஏபி பாருங்கள் 91 அடிச்சிருப்பான். ஏபி 91 ஓகேவா. 91 திருப்பினா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 19 ஓகேவா. ஏபி எடுத்து பிசியில் வந்து திருப்பி அடிச்சிட்டான் ஓகேவா. ஏபி எடுத்து பிசி திருப்பி அடிச்சிட்டான். இப்போது இங்கே ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 01, இந்த 01 திருப்பினா 10. அதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 10 சொல்லி அடிச்சிருப்பான். கரெக்டாக பார்த்து ரெண்டுத்துக்கும் சென்டராக வந்து இருக்கும் பாருங்கள். கரெக்டாக வந்து பார்த்தா எல்லாத்துக்கும் சென்டராக வரும். மேலே கரெக்டாக மீடியமாக அடிச்சிருப்பான். 91 திருப்பி 19 அடிக்கும்போது இங்கே ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 01 இருக்கும். அந்த 01 திருப்பி 10 சொல்லி முடிச்சிருப்பான். ரெண்டுத்துக்கு காமனான விஷயம் ஓகேவா. அதே மாதிரி தான் இப்போ என்னென்னா இதை மாதிரி அடிக்க வாய்ப்பு இருக்குது. எப்படி மட்டும் பார்த்துக்கோங்க. இங்கே ஏபி பாருங்கள் 01, ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 06, 06ல் ஒரு நம்பரை மட்டும் நம்ம பவர் பண்ண என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 01 ஓகேவா. 06க்கு ஒரு நம்பரை மட்டும் பவர் பண்ணால் 01 ஓகேவா. அப்போது 06க்கு 2 நம்பருமே பவர் பண்ணால் 51 வரும். அது கரெக்டாக பார்த்தா ரெண்டுத்துக்கும் மீடியம் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து பார்த்தா 51 சொல்லி முடிச்சிருப்பான் ஓகேவா. இதான் இதை மாதிரி தான் பேட்டர்ன் அடிக்கிறான் ஓகேவா. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏபி வந்து 06க்கு ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணால் 01, இந்த 06க்கு 2 நம்பருமே பவர் பண்ணால் 51 ஓகேவா. இதை மாதிரி வந்து பார்த்தா ரெண்டுத்துக்கு சென்டராக முடிப்பான். நான் அதனால தான் வந்து பார்த்தா நேற்று நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் ஏபி 72. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேட்டர்ன் அடிச்சிருப்பான். இங்கே ஏபி பாருங்கள் 40, ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 50 ஓகேவா. ரெண்டுத்துக்கு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 60 சொல்லி முடிச்சிருப்பான். ரொம்ப சிம்பிளாக முடிச்சிருப்பான். நான் அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து பார்த்தேன் இங்கே 82, 92, ஒரு 72 சொல்லி அடிப்பான்னு எதிர்பார்த்தேன். ஒரு வரலை. இதை மாதிரி வரும்போது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா. வரலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறத விட வந்துருச்சுன்னா நம்ம கஷ்டமாக இருக்கும். அதான் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். பாருங்கள் ஓகே. இதை மாதிரி தான் அடிக்கலாம். இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதை மாதிரி அடிப்பான் ஓகே. நல்லா நோட் பண்ணி இந்த பேட்டர்ன் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே 06, அதுக்கு ஒரு நம்பர் பவர் பண்ணால் 01, அந்த 06க்கு 2 நம்பர் பவர் பண்ணால் 51 சொல்லி முடிச்சாங்க. ஏபிக்கு ஏபி முடிச்சிட்டான் ஓகேவா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது நல்லா நோட் பண்ணிங்க. இதில் பிசி முடிச்சிருப்பான் பாருங்கள். அதே பேட்டர்னில் இங்கே பிசி பாருங்கள் 12 அடிச்சிருப்பான். பிசி ஒரு 12 ஓகேவா. 12க்கு என்ன பண்ணால் 12க்கு ஃபுல் ஒரு நம்பர் மட்டும் பி போர்டு மட்டும் பவர் பண்ணால் 62 ஓகேவா. 12க்கு பி போர்டு மட்டும் பவர் பண்ணால் 62 ஓகேவா. இந்த 12க்கு அவன் என்ன பண்ணனா பி போர்டை பவர் பண்ணால் 62, சி போர்டை பவர் பண்ணால் 17 ஓகேவா. கரெக்டாக ரெண்டுத்துக்கும் காமனாக மீடியமாக பார்த்தீங்கன்னா பிசியை முடிச்சிருப்பான். இது பார்த்தாலும் தெரியும். மீடியமாக பார்த்தீங்கன்னா 12க்கு 17, இந்த 17க்கு ஃபுல் பவர் வந்து 62 ஓகேவா. கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக மீடியமாக வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பான். இதை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் வரும்போது இந்த அரை மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேவா. இப்போ இது எதுக்கு சொல்கிறேன் மட்டும் பாருங்கள். அதே சேம் ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கும் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வருதோ வரலையோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேவா. ஏன்னா வரலாம் சொல்லணும்னு வரலாம் சொல்லி கேட்காதீங்க. ஒரு பேட்டர்ன் சொல்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா தான். 100% இதுதான் வரும்னு சொல்லி யாருக்குமே தெரியாது, எனக்கும் தெரியாது. ஒரு கெஸ்ஸிங் தான் முழுக்க ஓகேவா. ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேவா.
இங்கே ஏசி பாருங்கள் 95. இப்போ என்னென்னா ஏபி வந்து முடிச்சிட்டான். ஏபி வந்து 06க்கு 01, இந்த 06க்கு ஃபுல் பவர் 51 ஓகேவா. ஏபிக்கு ஏபி முடிச்சிட்டான் ஓகேவா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பிசி வந்து 12, 12க்கு இங்கே 62, 62க்கு ஃபுல் பவர் 17 சொல்லி பார்த்தீங்கன்னா பிசிக்கு பிசி வந்து முடிச்சிட்டான் ஓகே. இப்போ அதே சேம் ரூட்டு தான் இங்கே ஏசி பாருங்கள் 45, சாரி ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 95. ஏசிக்கு ஏசி முடிக்க வாய்ப்பு இருக்குது. ஏசி ஒரு 95, அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 45 ஓகேவா. இப்போ காமன் ரெண்டுத்துக்கும் சென்டராக காமனாக பார்த்தா இந்த இடம் தான் ஓகேவா. இப்போ இன்றைக்கி என்ன வரப்போகுது இதான் கேம் ஓகேவா. இங்கே என்ன வர வாய்ப்பு இருக்குது மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 95க்கு என்ன பண்ணால் ஏ போர்டை வந்து பார்த்தீங்கன்னா பவர் பண்ணிட்டு சி போர்டு அப்படியே வச்சான் ஓகேவா. 95க்கு இங்கே 45 அடிக்கும்போது இந்த 45க்கு என்ன பண்ணனா ஏ போர்டு அப்படியே வச்சுட்டு சி போர்டு மட்டும் பவர் பண்ணுற மாதிரி இருந்தால் ஏசி ஒரு 40 வரலாம் ஓகேவா. ஏசி ஒரு 40 வரணும் ஓகேவா. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 95க்கு ஓகேவா. 95க்கு ஏ போர்டை பவர் பண்ணி சி போர்டு அப்படியே வச்சுட்டான் ஓகேவா. இப்போ இங்கே சி போர்டை பவர் பண்ணி ஏ போர்டு அப்படியே வைக்கிற மாதிரி தான் ஏசி 40 வரலாம். அப்படி இல்லைன்னா ஏசி ஒரு 90 வரலாம் ஓகேவா. ஏசி 40 இல்லை ஏசி 90 வரலாம். எனக்கு தெரிஞ்சு ஏசி 40 வர வாய்ப்பு இருக்குது ஓகேவா. அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்கிறேன் ஓகேவா. ஏசி வந்து 40 வரலாம். அப்படி ஏசி 40 வர மாதிரி இருந்தால் நீங்கள் 470 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேவா. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா போன மாதம் பார்த்தீங்கன்னா இங்கே ஏபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 46 அடித்தான், 49 அடிச்சிட்டான், 48 அடிச்சிட்டான் ஓகேவா. ஒரு கேப்பில் ஒரு 47 மட்டும் பெண்டிங் இருக்குது. அந்த 47 வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரது வாய்ப்பு இருக்கும். அப்படி 47 வர மாதிரி தான் ஏசி 40 வச்சு 470 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க. அது மட்டும் காரணம் இல்லை. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இங்கே பிசி பாருங்கள் 12க்கு ஃபுல் பவர் வந்து 67 ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பிசி வந்து 17க்கு என்ன பண்ணால் ஃபுல் பவர் வந்து 62 ஓகேவா. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அடிச்சிட்டான் ஓகேவா. இப்போ இங்கே என்ன வரப்போகுது பிசி ஓகேவா. என்னென்னா இப்போ ரெண்டுத்துக்கும் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பவர் அடிச்சிட்டான். 12க்கு ஃபுல் பவர் 67, 17க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 62. இப்போ இங்கே காமனான ஒரு விஷயம் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே 20 மட்டும் தான் இருக்குது ஓகேவா. இப்போது இங்கே பேலன்ஸ் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, பிசி 25. அந்த 25க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 70 சொல்லி வரது வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் முடிக்க வாய்ப்பு இருக்குது. பிசி வந்து 70. அப்படி பிசி 70 வர மாதிரி தான் ஏசி 40 வச்சு 470 சொல்லி ஒரே ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க. வரலாம் ஓகேவா. ஒரு கெஸ்ஸிங் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் 2 ஆப்ஷன் சொல்லியிருந்தேன். ஜாயின்லேயே ஒரு வீடியோ ஒன்று போடுவேன் ஓகே. முடிஞ்ச ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 677 ஓகேவா. 677 வரலாம். சப்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 470 ஓகேவா. 470 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே. ஜி பாப்பு நெக்ஸ்ட் வீடியோ.